ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய ஓடிஜியை பற்றின ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். என்னோடய ஓடிஜி வந்து அகாரோ பிராண்டோடது. இது வாங்கி நான் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேல் ராடு கீழ் ராடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அது எந்த ராடு நம்மளுக்கு ஹீட் ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணோன்னா அந்த ராடு மட்டும் ஹீட் ஆகும். அந்த மாதிரி இப்போது இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் க்ரில் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு உண்டான ஸ்டெப்பு. இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்படி வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. 230 வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தேவையான எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டைமிங் 60 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளோ நிமிஷம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை செட் பண்ணிக்கணும். இப்போ கேக்குனா மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த ரெட் லைட் வந்து சுவிட்சை ஆன் பண்ண உடனே அது எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தாங்க. இது வந்து 40 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஓடிஜி. இந்த மாதிரி டோர் வந்து கண்ணாடியில் தான் கொடுத்துருப்பாங்க. இது இந்த அளவுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஹீட் ஆகும்போது நம்ம பக்கத்தில் போனோம்னா சூடாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி பிளேட் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஏதாவது செய்யும்போது வலிஞ்சு வந்துச்சுன்னா அதை சுத்தம் பண்ணிக்கலாம், அதுக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ க்ரில் சிக்கன்லாம் பண்ணுறோன்னு வைங்களேன், அது கீழே ஆயில் மசாலாலாம் வரும். அது வந்து இது வரும், அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்காக. அதுக்கப்புறமா கீழே 2 ராடு மேலே 2 ராடு கொடுத்துருப்பாங்க. இது ஹீட் ஆகி தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து பேக் ஆகி கிடைக்கும் அந்த மாதிரி. அப்புறம் அந்த லைட் வந்து எல்லோ கலரில் எரிய ஆரம்பிச்சிடும். ஓடிஜி ஆன் ஆன உடனே அது எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி 3 ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. நம்ம எதில் வந்து கீழே மேலே நம்மளுக்கு எதில் வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து சென்டரில் தான் வச்சு பேக் பண்ணிக்குவேன். இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இந்த ஓடிஜியோட சேர்ந்தே இந்த திங்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி பிளேட்டை பிடிச்சி தூக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கைப்பிடின்னு சொல்லலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கம்பி வந்து க்ரில் சிக்கன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டை தூக்கிறதுக்காக இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதோட ஒரு பிளேட்டும் வரும். இதில் நம்ம பிஸ்கெட்டு, குக்கீஸு, பன்னு இந்த மாதிரி எது வேணால் கப் கேக்கு கூட வச்சு இதில் நம்ம பேக் பண்ணிக்கலாம் இந்த பிளேட்டில். அதுக்கப்புறம் இது க்ரில் சிக்கன் பண்ணுறது. இந்த கம்பிக்குள்ளே வந்து சிக்கனை மாட்டிட்டு இந்த நட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம லூஸ் பண்ணி கழட்டிட்டு சிக்கனை மாட்டிட்டு திருப்பி இதை வந்து அட்டாச் பண்ணி டைட் பண்ணி இது பண்ணோம்னா இதில் க்ரில் சிக்கன் வந்து வச்சு பேக் பண்ணிக்கலாம். இதை எப்படி மாட்டி காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இது போல் தான் மாட்டணும். சதுரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வந்து கம்பி வித்தியாசமாக, அதை வந்து ரைட் சைட்லேயும் இப்படியும் வச்சோன்னா கரெக்டாக வச்சிடலாம். இதை நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்லைங்க, ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு தாராளமாக இது போதுமானதாக இருக்குங்க. ஆனால் நான் கொஞ்சம் வந்து வெளியிலையும் கேக்கெலாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். இதோட வயர் லென்த்து இந்தளவுக்கு தான் இருக்கும். இதோட ரேட்டு வந்து 7000 ரூபாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.